கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறவா இஸ்கான். ஆனால் இஸ்கான்றது சமீபத்தில் பிரபுபாதா மூலமாக வந்ததாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது கௌடிய சம்பிரதாயம். பெங்கால்லையோ பிருந்தாவனம் போன்ற இடங்கள்லையோ இருக்கக்கூடிய கௌடிய சம்பிரதாயம். அதில் சைத்தன்ய மகாபிரபு பரம கிருஷ்ண பக்தர். அனவரதமும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்பினவர். தானே ஒரு ராதையாக ஆகி நாயிகாபாவத்தில் இங்கே நம்மாழ்வார சொல்கிறோம் இல்லையா, இவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், அவர் கிருஷ்ண சைத்தன்ய தத்துவம். கிருஷ்ண திருஷ்ணன்னா கிருஷ்ணனுடைய தாகமே ஒரு வடிவமாக இருந்தவர். அந்த சைத்தன்ய மகாபிரபு அப்பேற்பட்டவர். அந்த சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பிக்கச்சவே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சிஷ்டாட்சகத்தில் முதல் ஸ்லோகமே சொல்கிறார். நம்ம மனசு முதல்ல சுத்தமாகி இந்த கண்ணாடியெல்லாம் அழுக்கு பிடிச்ச கண்ணாடி மாதிரி கிடக்கிறதான இந்த மனசில் அத்தனை அழுக்கையும் தொடக்கணுமானா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாம்பு நிர்வாபணம் ஷேயக்கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம் அப்படின்னு ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லச்சே திருநாதபி சுனீச்சேன, ஒரு புல்லக்காட்டிலும் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வினய பாவத்தோடு இருக்கணும். ஏன்னா என்னதான் நீ படித்தவனாக இருந்தாலும் வித்யா ததாதி வினயம்ன்றதுனால வித்யா வினய சம்பன்னேன்னு இருக்கிறதுனால வினயம் தான் முக்கியம் அப்படின்னும். அந்த பக்தன் எப்படி இருப்பான்னா ஒரு கால அமானினா மானதேன, தன்னை கொண்டாடினாலும் சரி நம்மளை தூஷித்தாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி, ஆனால் கீர்த்தனீய சதாரி எல்லாத்தையும் சமமாக எடுத்துட்டு சதா சர்வகாலமும் கிருஷ்ணனை கீர்த்தனம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்ததான சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம் கௌடிய சம்பிரதாயம்னு பேர். கௌட தேசம் அப்படிங்கிறது பெங்காலுக்கெல்லாம் பேர். அதில் தோன்றினதான தேசம். எப்படி அசாமிய வைஷ்ணவம்னு சொன்னோமோ கௌடிய வைஷ்ணவர்கள் இவா. அப்படி கௌடிய வைஷ்ணவர்களான பரம்பரையில் வந்த சைத்தன்ய மகாபிரபு அவர் அதுக்கு முன்னாடி இருந்த கீத கோவிந்தத்தை அருளி செய்ததான ஜெயதேவர் போன்றவர்கிட்ட பரம பக்தி உடையவர். அவர் உலகத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாங்கிற அந்த மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணவர். ஆனால் இதெல்லாம் ஆழ்வார்களே பாடிதான். புதுசாக ஹரே கிருஷ்ணா ஹரே ராமெல்லாம் வந்துடாது. ஏன்னா ஆழ்வார்கள் அங்கங்கே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொன்னது சேர்த்து வச்சு பார்த்தா ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு. ஏன்னா ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோன்னு ஹரிநாமத்தை சொல்கிறா. அது ராமா அப்படிங்கிறது நாத்தழும்ப ராம திருநாமம் ஏத்துகின்றோம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு கிருஷ்ணநாமத்தை சொல்லும்படியாக நம்மாழ்வார் சொல்றார். இது மூணு சேர்த்து தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அவா சொல்றா. இதுவும் கலிசந்தரண உபனிஷத்துலேருந்தே வேதத்திலேருந்தே எடுத்த மந்திரம் தான். அப்பேற்பட்டதான மந்திரத்தை லோகத்தில் காண்பிச்ச சைத்தன்ய மகாபிரபு வழியில் வந்த கௌடிய வைஷ்ணவாளில் ஒருத்தர் பிரபுபாதா அப்படிங்கிறவர். எதுக்காகவோ அமெரிக்கா போனார். ஆனால் பகவான் தானே யந்திரியா இருக்கான் எல்லாரையும். அங்கே போன இடத்துல இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு பஜனை பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய ஜிப்பீஸ்னு சில பேர் உண்டு. எப்படியோ வாழறவாள்லாம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் என்னவோ பாடுறாளேன்னு உட்காண்ட உடனே அவளுக்கு சாந்தி கிடைச்சது. இவர் என்னன்னா இத்தினூண்டு பொங்கலை அம்சம் பண்ணிவிட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு ஸ்பூனாக எல்லாம் வந்தவாளுக்கெல்லாம் கொடுக்க மனசு மாறி போய் அவள்லாம் பரம வைஷ்ணவாளாகி ஒவ்வொருத்தரா திருந்தி வர ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகம் பூரா இவ்வளோ பெரிய இயக்கத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஆழ்வார்கள் செய்யாதது ஒண்ணுமே யாரும் செய்ய முடியாது. ஆழ்வார்கள் சொல்லாததை யாரும் செய்யல. என்னென்ன நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பக்தருளீர் வந்து பல்லாண்டு ஊருமினேன்னு நாடும் நகரமும் எந்த இடமா இருந்தாலும் ஊரா கிராமமா வீதிகள் தோறும் போய் பிரச்சாரம் பண்ணுங்கோன்னு சொன்னது தான் செய்யறதுக்கு வந்தால் பல மகான்கள் பின்னாடி. அப்பேற்பட்ட சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தில் யார் முழு முதற் கடவுள் அப்படின்னு அவள் சொல்கிறாளோ அதை நம்ம முகுந்த மாதவதாஸ் இவர் சொல்ல போகிறார். மேலே நம்ம அனுபவிக்கலாம். ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. வணக்கம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கி இருக்கிற வெஸ்ட் பெங்கால், வேறு விதமாக சொன்னால் கௌட தேசம் அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தில் அவதாரம் எடுத்தவர்.
ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் சச்சி தேவி அப்படிங்கிற, ஜெகநாத் மிஸ்ரா அந்த காலத்தில் ஒரு சமஸ்கிருத பண்டிதர், அவருக்கும் சச்சி தேவிக்கும் பிறந்தவர். பிறந்த உடனேயே அவருக்கு பெயர் நிமாய் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஏன்னா நீம் ட்ரீ, வேப்பல மரத்துக்கடியில் அவர் பிறந்தார். பிறந்த உடனேயே சைத்தன்ய மகாபிரபு ஒரு அற்புதமான ஒரு லீலையை செய்தார். குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கும், அழறத அந்த குழந்தை நிறுத்தவே நிறுத்தாது. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் என்னதான் செய்யறது, பொம்மை காட்டலாமா, இதை காட்டலாமா, அதை காட்டலாமா, இதை பண்ணி பார்க்கலாமா, ஏது பண்ணாலும் அந்த குழந்தை அழறதே நிறுத்துறதே இல்லை. சரி, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தான் ஜபம் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அந்த அங்கே பொம்பளைகள் எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்தியது. ஜபத்தை நிறுத்தின உடனே மறுபடியும் அந்த குழந்தை அழறத ஆரம்பிச்சுடுத்து. இப்படி பிறந்த உடனேயே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் என்ன செய்ய போகிறோம், தன்னுடைய லட்சியம் என்ன, எதற்காக அவதாரம் எடுத்திருக்கோங்கிறத தெளிவாக மக்களுக்கு, ஜனங்களுக்கு சொல்லி இது அவர் நடத்தின லீலை. அந்த நிமாய் அப்படிங்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 8 வயசுலேயே சமஸ்கிருத மொழியையும் சாஸ்திரங்களையும் நன்றாக கற்று சதுஷ்பாட்டி சான்ஸ்கிரிட் ஸ்கூல் நடத்தினது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் திருமணமாகி அப்புறம் நாம சங்கீர்த்தம் எல்லாம் பண்ணி அவர் வாழ்ந்தது இந்த உலகத்தில் 48 வருஷம். முதல் 24 வருஷம், ரெண்டாவது 24 வருஷமாக பிரிக்கிறோம். முதல் 24 வருஷம் அவர் கிரகஸ்தரா வாழ்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருந்தார். 24 வயசில் அவர் நாம சங்கீர்த்தனத்தை பரப்பி கொண்டிருக்கும்போது அவர் மேலே விமர்சனம், பல பேருக்கு அவர் சொன்ன மாதிரி நல்ல காரியம் பண்ணால் 4 பேர் தடை செய்கிற மாதிரி, நிறைய பேருக்கு அவர் பிடிக்கல, சொன்னதை கேட்கல, இதெல்லாம் நடந்தது. உடனே சைத்தன்ய மகாபிரபு முடிவு பண்ணார், சமுதாயத்தில் என்னதான் இருந்தாலும் சன்னியாசிக்கு ஒரு மதிப்பு இருக்குது, சன்னியாசி சொன்னால் 4 பேர் கேட்டுடுவா, அதனால் இந்த கிரகஸ்தாசிரமத்தை விட்டு சன்னியாசம் வாங்கி கொண்டார். அப்புறம் ஜெகநாத் பூரியிலேயே இது முதல் 24 வருஷம் முடிஞ்சு. அடுத்த 24 இயர்ஸ் சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னா, 18 வருஷம் ஜெகநாத் பூரியிலேயே இருந்தார். அந்த 6 வருஷம் சவுத் இந்தியா டூர் வந்தார். நாடு முழுக்க பாத யாத்திரை செஞ்சு எல்லா இடத்துக்கும் வந்து நாம சங்கீர்த்தனத்தை பரப்பினார். அப்படியே கீழே பெங்கால்லேருந்து இறங்கி வந்து பத்ராச்சலம் வந்து அஹோபிலம் வந்து வெங்கடாஜலபதியை சேவிச்சு அப்படி இந்த பக்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் மிக அதிகமாக 4 மாதம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தங்கினார். அதாவது தன்னுடைய 6 வருஷமான இந்தியாவில் செய்த பிரயாணத்தில், ஜர்னியில் மிக அதிகமாக ஒரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு தங்கியது எதுனா அது ஸ்ரீரங்கம். அந்த சாதுர்மாசிய காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு லீலை நடந்தது. அப்போ வரார் ஸ்ரீரங்கம் கோவில் பக்கத்தில். அங்கே ஒரு பிராமணர் பகவத்கீதையை படிப்பதற்கு முயற்சி செய்கிறார். கையில் பகவத்கீதை புஸ்தகம் இருக்குது, படிக்க முயற்சி செய்கிறார். பக்கத்தில் இருக்கிற மற்ற பிராமணர்கள்லாம் இந்த பிராமணனை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறத சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறார். அப்போ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இந்த பிராமணருக்கு முதல்ல ஆக்சுவலாக படிக்கவே தெரியாது. ஸோ தலைகீழ புஸ்தகத்தை வச்சுருக்கார் கையில், தலைகீழ பகவத்கீதை புஸ்தகம் வச்சு ஏதோ அவருக்கு அக்ஷரம் கூட தெரியாது, ஆனால் படிக்க முயற்சி பண்ணுறார். மற்ற பிராமணர்கள்லாம் இதை பார்த்து இவரை கேலி செய்கிறார். இந்த பிராமணருக்கு தெரியறது எனக்கு படிக்க தெரியல, அதனால தான் இவர்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறாங்கன்னு இவருக்கு தெரியறது. சரி, சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் போகிறார். உடனே என்னப்பா என்ன விஷயம்னு கேட்டால், என்ன செய்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை பகவத்கீதையை வச்சுருக்கேன், படிக்க முயற்சி, அது புஸ்தகம் தலைகீழ இருக்கேன்னா. ஆமாம், எனக்கு படிக்க தெரியாது எதுக்கு கையில் புஸ்தகம்னா, இல்லை என்னோட குருவுடைய ஆணை, என் குருவின் கட்டளை. குருவுக்கு தெரியும் எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு, இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்துருக்கார். குரு சொல்லியிருக்காரேன்னு அந்த குருவுடைய வார்த்தையை நிறைவேற்ற என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எனக்கு அக்ஷரம் கூட தெரியாது, ஆயி கூட தெரியாது, ஆனாலும் படிக்க முயற்சி செய்கிறேன், இதுதான் என்னால் முடிஞ்சது. சரி, கண்லேருந்து தண்ணி வருதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். ஓ அதுவா, இல்லை பகவத்கீதை கையில் எடுத்த உடனேயே எனக்கு கண் முன்னாடி பார்த்த சாரதி தான் தெரியறாரு, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரதத்தில் இருக்கிறதா என் கண் முன்னாடி வருது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் பகவான், வேதம் அவரை போட்டிருக்கிறது, அவர் தான் பின்னாடி உட்காந்துருக்கணும், அர்ஜுனன் தான் சாரதியாக இருக்கணும். கைங்கரியம் பண்ண வேண்டியது அர்ஜுனன், கைங்கரியத்தை வாங்கி கொள்ள வேண்டியது கிருஷ்ணன். ஆனால் இங்கே மாறி இருக்கு, பகவான் சாரதியாக தனது பக்தனுக்கு கைங்கரியம் செய்கிறார். அதை நினச்சேன், கிருஷ்ணர் எவ்வளோ உயர்ந்தவர்ங்கிறத நினச்சேன், கண்ணிலேருந்து தண்ணி வந்தது அப்படின்னார். இதை கேட்ட சைத்தன்ய மகாபிரபு உடனே அந்த எழுத படிக்க தெரியாத பிராமணனை உடனே கட்டி பிடித்து கொண்டு, நீ மற்றும் தான் பகவத்கீதையை புரிந்து கொண்டாய், இந்த பண்டிதர்கள் புரிந்து கொள்ளலை அப்படின்னு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார். அப்போது
இதற்காக நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எதற்கு சொல்ல வர்றார் சைத்தன்ய மகாபிரபுனா, பக்தி இல்லாத ஒரு படிப்பு பகவான் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த எளிய மனசோட பகவான் மீது நாம் நம்பிக்கை வைப்பதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறார். பாண்டித்யம் மட்டும் போதாது என்பதை சைத்தன்ய மகாபிரபு மிகப்பெரிய பண்டிதர். 8 வயசுலேயே அவர் சமஸ்கிருத பாடசாலை நடத்தினார். பாடசாலை நடத்தும் போது அந்த சிஷ்யாலாம் வரும்போது அவர் எந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னாலும் அது கிருஷ்ணராகவே சொல்லுவாராம். எந்த ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை எடுத்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கோவிந்தா, நாராயணா, தாமோதரா, மாதவா மாற்றி மாற்றி கிருஷ்ணர் பேரே வரும். அந்த சிஷ்யெல்லாம் இவர் என்ன சமஸ்கிருதம் கற்றுத்தரா என்ன இதுன்னு அவர் எல்லாம் போகிறோம், நான் வேற எங்கேயா போய் கற்றுக்கலாம் அப்படின்னு ஓடி போனதா வரலாறு இருக்குது. சரின்னு சைத்தன்ய மகாபிரபு அப்போ அந்த பாடசாலையை க்ளோஸ் பண்ணிட்டார். ஆனால் அந்த சைத்தன்ய மகாபிரபு செஞ்ச இந்த லீலையின் அடிப்படையாக வருங்காலத்தில் சைத்தன்ய மகாபிரபுக்கு 6 சிஷ்யர்கள் இருந்தார், கோஸ்வாமிகள்னு. அந்த 6 கோஸ்வாமிகளில் ஜீவ கோஸ்வாமி மிக பிரதானமான மிகப்பெரிய சமஸ்கிருத பண்டிதர். அவர் பிற்காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு செஞ்ச இந்த லீலையின் அடிப்படையில் ஹரி நாமாமிருத வியாக்கரம்னு ஒரு புஸ்தகமே எழுதினார். சமஸ்கிருத வியாக்கரணம் கிராமர் எல்லா பண்டிதர்கள் படிக்கிறது தான். ஹரிநாமாமிருத வியாக்கரணம், பகவன் திருநாமங்களை உபயோகித்து சமஸ்கிருத வியாக்கரணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு. இன்னைக்கு கூட இட் இஸ் அவைலபிள் ஆன்லைன். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பத்திலேருந்து எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும், எதை பற்றி பேசினாலும், எந்த திசையில் பார்த்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அவ்வளவுதான். இது சைத்தன்ய மகாபிரபு உடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், அப்புறம் சேவிச்சார், திருவட்டாருக்கு வந்தார், ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சேவிச்சார். அங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அது என்னங்கிறத இனிமே வரப்போகிற ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் முடித்து கொண்ட பிறகு அப்படியே இந்த பக்கம் நார்த்து போய் கடைசியாக பண்டர்பூர் போகிறார். பண்டர்பூரில் விட்டல் ருக்மிணி பகவானை சேவித்த பிறகு மறுபடியும் வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறாரு. கடைசியில் ஒரிசாவில் தோட்டா கோபிநாத்னு ஒரு கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்துக்குள் பகவான் நுழைந்து தனது லீலைகளை முடித்து கொண்டார் 48 வருஷத்துல. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ வேதங்கள்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கிருதேய தியாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சத்யாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். கிருதேய தியாயதோ விஷ்ணும், கிருதயுகம் சத்தியயுகத்தில் எல்லாரும் எவ்வளவு ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள்னா, நேரடியாக அந்தர்யாமியாக பரமாத்மாவாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோவில் இல்லாமல், பூஜை இல்லாமல், எதுவும் இல்லாமல் தியானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். கிருதேய தியாயதோ விஷ்ணு, கோவிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அந்தர்யாமியாக பரமாத்மாவை தியானம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அந்த யுகத்தில். அப்போ லைஃப் ஸ்பேன் 1,00,000 வருஷம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் படி 1,00,000 இயர்ஸ். கிருதேய தியாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைஹி. திரேதாயுகம் வருது, கிருதயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் வருது. இந்த தியானத்தை யாராலையும் செய்ய முடியாது, ஆற்றல் குறைஞ்சு போச்சு. திரேதாயாம் யஜதோ மகைஹி. அப்போ யாகங்கள் செய்து பெரிய பெரிய ஹோமகுண்டங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் மந்திரங்கள் ஜபம் பண்ணி நெய்யில் ஹவிஸில் நெய், அக்னியில் நெய்யை இது பண்ணி பகவானுக்கு திரேதாயாம் யஜதோ மகைஹி. 1,00,000 வருஷம் வாழக்கூடிய மனிதனுடைய லைஃப் ஸ்பேன், ஆயுட்காலம் 10,000 வருடங்களாக குறைந்து விட்டது. சத்தியயுகம், அடுத்தது திரேதாயுகம். திரேதாயாம் யஜதோ மகைஹி. அந்த யாகம் எப்படி இருக்கும்னா, அது சாதாரண யாகம் இல்லையா. அந்த யாகத்தை செஞ்சு மந்திரத்தை ஜபம் செய்து அக்னியில் நெய்யை விட்ட பிறகு சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவே கருடன்ல பிரத்யட்சமாக கொடுக்குற நைவேத்தியம் வாங்கிட்டு போவாராம். அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்தது. ஆனால் சத்தியயுகத்துக்கு ஒரு படி கம்மி தான். ஸோ கிருதேய தியாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சத்யாயாம். அடுத்த துவாபர யுகம் வருது. இந்த தியானமும் செய்ய முடியாது, இந்த யாகம் செய்கிற அளவுக்கு கூட மக்களுக்கு, ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அதனால் துவாபரே பரிச்சத்யாயாம், பெரிய பெரிய கோவில்களை கட்டி பகவானின் திருவிக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அர்ச்சன மார்க்கம் மூலமாக பகவானை வழிபட்டு பகவானை அடைந்தார்கள். இப்போ கிருதேய தியாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சத்யாயாம். 1,00,000 வருஷம், 10,000 வருஷம். துவாபர யுகத்தில் 1000 வருஷமாக ஆயுட்காலம் குறைந்தது. 1,00,000, 10,000, 1,000. இது துவாபர யுகத்தோடைய ஆரம்பத்தில். கிருதேய தியாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சத்யாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். கலியுகத்தில் இது 3மே செய்யறதுக்கு மக்களுக்கு டைம் கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம், கோவில் போக முடியல, எவ்வளோ மக்கள் அவஸ்தைப்பட்டான். அப்போ அதனால் இந்த யுகத்துக்கான தர்மம்
தெளிவாக நம்மளுடைய வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்ட, மற்றதும் செய்யலாம், கோவிலுக்கும் போகலாம், ஆனால் மிக சுலபமாக தெளிவாக 99.9% ஆஃப் த பீப்புள் எளிமையாக செய்யக்கூடிய இது கலௌதத் ஹரிகீர்த்தனாத். என்ன ஹரிகீர்த்தனாத் கேட்டா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே இதி ஷோடசகம் நாம்னாம் கலிகல்மஷ நாசனம் ந அத பரதர உபாயா சர்வவேதேஷு திருஷ்யதி. எல்லா வேதங்களையும் பரிந்துரைத்து படித்த பிறகு இது ஷோடசகம் நாம்னாம் கலிகல்மஷநாசனம் நாதப்பரதர உபாயா சர்வவேதேஷ், இதை விட சிறந்த உபாயம் கிடையாது என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை அடிப்படையாக வைத்து இதை நிலைநாட்டுவதற்கு பரப்புவதற்காக அவதரித்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. 500 வருஷத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்பி இந்தியா முழுக்க அங்கங்க போய் எல்லா நாம சங்கீர்த்தனை பரப்பினார். அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி. he is giving a prediction. என்ன ப்ரெடிக்ஷன்னா, இது எப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கொலம்பஸ் இன்னும் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒன்று இருக்கான்னு கூட மக்களுக்கு தெரியாது. அப்போ சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி முகல் ஆட்சி காலத்தில் ஹிஸ்டாரிக்கலி வச்சுக்கலாம். அப்போ சொல்றார், பிருத்திவி தே யாச்சே யத நகராதி கிராமா சர்வத்திர பிரச்சார ஹொய்பே மோர நாமா. பிருத்திவித்தே ஆச்சே யத நகராதி கிராம, இந்த பிருத்திவி இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கப்படும். இதை சொல்றார். அதை நிறைவேற்றியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஆச்சாரியர். அதனால தான் நம்ம பார்க்குறோம். அப்போ வேதங்களில் சாஸ்திரங்களில் இந்த யுகத்துக்கான தர்மம் பரிந்துரைக்கப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். வருங்காலத்தில் அது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் பாடப்படும் என்று சொன்னார். அதை இன்னைக்கு உண்மையாகவே நம்ம பார்க்குறோம். சைத்தன்ய மகாபிரபு பொதுவாகவே ஆச்சாரியர்கள் வந்தால் பாஷ்யம், வேதாந்தத்துக்கு பாஷ்யம் எழுதினாதான் நீங்கள் சம்பிரதாயம்னே யூ வில் பி அக்செப்டட். வேதாந்த பாஷ்யம் இல்லைன்னா நீங்கள் எது சொன்னாலும் ஏற்கப்படாது. சைத்தன்ய மகாபிரபு பர்சனாக வேதாந்தத்துக்கு பாஷ்யம் எழுதலை. அவர் விட்டு சென்றது 8 ஸ்லோகங்கள் தான். சிக்ஷாஷ்டகம் சுவாமி சொன்ன மாதிரி 8 ஸ்லோகங்கள் தான் சொன்னார். ரொம்பவே முக்கியமான கிருஷ்ணரை பற்றி 6, கிருஷ்ணரை பற்றி கூட இல்லை, கிருஷ்ண நாமத்தை பற்றி, கிருஷ்ணரை பற்றி கூட பேசலை, பகவன் நாமத்தோடைய மகிமையை 8 ஸ்லோகத்தில் சொன்னார். அந்த இதில் வேதாந்தத்துக்கு அவர் பாஷ்யம் எழுதலை. அவருடைய சீடர்களான கோஸ்வாமிகள் அப்படிங்கிறவர்கள், அதுக்கப்புறம் பலதேவ் வித்யாபூஷன் அப்படிங்கிறவர் ஒரு மகான் கௌடிய சம்பிரதாயத்தில், அவர் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அதனால கௌடிய சம்பிரதாயத்தில் வேதாந்தத்துக்கான பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம்னு பேர். ராமானுஜர் எழுதினது ஸ்ரீ பாஷ்யம், மத்வாச்சாரியர் எழுதினது பூர்ண பிரக்ஞ பாஷ்யம், இந்த சம்பிரதாயத்தில் கோவிந்த பாஷ்யம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு பர்சனலாக 8 ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சார். அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம், திருநாத் அபி சுனீச்சேன தரோர் இவ சகிஷ்ணுன அமானீன மானதேன கீர்த்தனிய சதாஹரிஹி. கீர்த்தனிய சதாஹரிஹி, எப்பொழுதும் பகவானின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்ன கிரைட்டீரியாங்கிறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், திருநாத் அபி சுனிச்சேன, காலால் நசுக்கப்பட்ட புல்லை விட எளிமையாக இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த காலால் நசுக்கப்பட்ட புல்லை விட எளிமையாக இருக்க வேண்டும். திருநாதபி சுனிச்சேன தரோர் இவ சகிஷ்ணுன, தரோன மரம், மரத்தை விட அதிகமாக சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். ஏன்னா மரம் போய் பழம் எடுத்துக்கிறோம், வெயிலில் இருக்குது, மழை பெய்யறது, மரத்தை யாரோ வெட்டுறான், இலை எடுத்துக்கிறோம், என்ன வேணும் எடுத்துக்கிறோம், ஆனால் மரம் எதுவுமே சொல்கிறதில்ல, அப்படியே நிற்கிறது. ஸோ அதோடைய டாலரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தரோரிவ சகிஷ்ணுன, அப்படிப்பட்ட மரத்தை விட அதிகமாக ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். தரோரிவ சகிஷ்ணுன அமானீன மானதேன, எனக்கு யாருக்கிட்டேந்தும் எந்த மரியாதையும் தேவையில்லை, ஆனால் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அமானீன மானதேன, இந்த 4 கிரைட்டீரியா கண்டிஷனை யார் ஃபுல்ஃபில் செய்கிறாரோ கீர்த்தனிய சதா ஹரிஹி, 24 மணி நேரம் அவனின் வாயில் திருநாமம் இருக்கும். அப்படி செய்தால் கீதையில் கிருஷ்ணன் சொன்னான், அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம், இறுதி காலத்தில் அப்படிப்பட்ட பக்தன் எனது திருநாமத்தை ஜபம் செய்து கொண்டே உடலை விடுவான், அவன் என்னிடம் வந்தடைவான். இதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். 8 ஸ்லோகங்கள் தான் சிஷ்டாஷ்டகத்தில் கொடுத்தார். அவருடைய சீடர்கள் தான் மிக முக்கியமாக பல இலக்கியங்களை எழுதி, சந்தர்பா பல புஸ்தகங்கள்லாம் எழுதி, பிலசாபிக்கல் பேசிஸ், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா ஹரிநாமம் தான் எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இது நீங்கள் வேதாந்தத்தின் அடிப்படையில் சொன்னால் தானே ஸ்காலர்ஸ் எல்லாம் ஏற்றுப்பா. அந்த காரியத்தை செய்தது சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் கோஸ்வாமிகள். அவருடைய அந்த கோஸ்வாமிகளுடைய இலக்கியங்களை தான் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் புஸ்தகமாக போட்டு நம்ம இஸ்கானில் புக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணுறோம். மிக முக்கியமாக சைத்தன்ய மகாபிரபு எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும்
2 வேத இலக்கியங்களுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார். எல்லா பிரச்சாரமும் அதனால இஸ்கான்ல இந்த 2 புஸ்தகங்களுக்கு அடிப்படையாக தான் நடக்கிறது. ஒன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்ட பகவத்கீதை, 2வது ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ணரால் பேசப்பட்டது பகவத்கீதை, கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது பாகவதம். இது 2த்துக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால எல்லா பிரமாணமும் இதை அடிப்படையாக கொண்டு தான் உள்ளது. அந்த சில விஷயங்களை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். இங்கே ஒரு சின்ன ஒரு விடுகதையோட நான் ஒரு பசிலோட ஆரம்பிக்க விரும்புகிறேன். பொதுவாகவே நாஸ்திகர்கள், கடவுள் இல்லை அப்படின்னு வாதம் செய்யக்கூடியவர்கள் பக்தர்கள் இடத்துல ஒரு பசிலில் வைக்கிறது வழக்கம். இங்கிலீஷில் அது உண்டு. கேன் காட் லிஃப்ட் அ ஸ்டோன் விச் ஹீ கேனாட் கிரியேட், கேன் காட் கிரியேட் அ ஸ்டோன் விச் ஹீ கேனாட் லிஃப்ட். அதாவது கடவுளால் அவராலேயே தூக்க முடியாத ஒரு கல்லை படைக்க முடியுமா அப்படின்னு ஒரு இந்த கேள்விக்கு நீங்கள் ஆமான்னு பதில் சொல்ல முடியாது, இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது. ஆமான்னு பதில் சொன்னால் அப்போ ஏதோ ஒன்று முடியாது இல்லையா கடவுளால் அப்படின்னு பதில் சொல்லிடுவான். இல்லை படைக்க முடியும்னு சொன்னால் அப்போ அந்த கல்லை அவரால் தூக்க முடியாது இல்லையா, அப்போ ஏதோ ஒன்று உங்கள் கடவுளால் செய்ய முடியலையே அப்படின்னு. இதற்கு வேத இலக்கியங்களில் பதில் உண்டு. கடவுளால் அப்படிப்பட்ட ஒரு கல்லை படைக்க முடியுமா, அவராலே தூக்க முடியாத ஒரு கல்லை படைக்க முடியும்னு கேட்டால் ஆமாம் முடியும். இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் பராஷ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவகி ஞான பலக்ரியாச்ச. அப்படிப்பட்ட ஒரு கல்லை படைக்க முடியும், அவராலே தூக்க முடியாத அளவுக்கு கனமான ஒரு கல்லை படைக்க முடியும். ஆனால் பராஷ்ய சக்தி விவிதை ஸ்ரூயதே, அடுத்த நிமிடமே அவருடைய சக்திகள் அதிகரித்து அதை அவரால் தூக்கிவிட முடியும். அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், தியூதம் சலயதாம் அஸ்மி அமங் சீட்ஸ் ஐ எம் கேம்பிளிங் அப்படின்னு. அப்ப எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டாலும் பகவானை மிஞ்ச முடியாது. அவருடைய புத்திசாலித்தனம் என்னைக்குமே ஒரு படி அதிகமாகத்தான் இருக்கும். அப்ப பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. இதுதான் பரம்பொருளுடைய தன்மை. இப்போ நம்ம என்ன அப்ரோச் எடுக்க போறோம், கிருஷ்ணர் தான் பரம்பொருள், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறதுக்கு நம்ம என்ன அப்ரோச் எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டா, உபனிஷத்துலேருந்து ஒரு சில ஸ்லோகங்களை எடுத்து பார்த்து அது பகவத்கீதையிலும் பாகவதத்திலும் பொருந்தறதா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, உபனிஷத் இன்டைரக்டா தான் பேசும். பொதுவாகவே அவன் 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 இப்படிப்பட்டவன், அவன் இதை செய்தான், அவன் அப்படின்னு தான் உபனிஷத் சொல்லும். யார் அந்த அவன் பொதுவா உபனிஷத் சொல்றதில்லை. பகவத்கீதை டைரக்ட், கிருஷ்ணர் சொல்லிட்டார் நான் தான் எல்லாமே அப்படின்னு. பாகவதமும் டைரக்ட், ஆனால் உபனிஷத்தோடைய பிரசன்டேஷன் வந்து இன்டைரக்ட். அப்போ உபனிஷத்தில் கொடுத்த கருத்து கிருஷ்ணருக்கு பொருந்தறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொருந்தறதுங்கிறத நாம புரிந்து கொண்டால் அவர்தான் பரம்பொருள் என்பதை நாம் நிரூபித்து விடலாம். அப்ப தைத்திரிய உபனிஷத் சொல்றது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிஷம்பிஷந்தி. இதுதான் தைத்திரிய உபனிஷத் சொல்றது. யாருன்னு பேர் சொல்ல, இப்ப தைத்திரிய உபனிஷத் என்ன சொல்றது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, அவனுடைய நேச்சர் என்ன, எல்லாம் அவனிடமிருந்து தோன்றியுள்ளது. எவ்ரிதிங் ஹஸ் எமனேட்டட் ஃப்ரம் ஹிம். இது முதல் கிரைட்டீரியா. யதோவா இமானி பூதானி ஜாயன் ஏன ஜாதானி ஜீவந்தி, எல்லாம் அவனால் பராமரிக்கப்படுகின்றது. இது ரெண்டாவது கிரைட்டீரியா. யாருன்னு சொல்லல இப்ப உபனிஷத், அவன்னு தான் சொல்றது. மூணாவது யத் பிரயந்தி அபிஷம்பிஷந்தி, அழிவுக்கு பிறகு பிரளயத்துக்கு பிறகு அவனையே எல்லாம் சேர்ந்து விடுகின்றது. இந்த 3 கிரைட்டீரியா இருந்தாதான் பரம்பொருளுக்கு டெஃபினிஷன். அப்ப பரம்பொருள் அப்சல்யூட் ட்ரூத், பூர்ண உண்மை, முழுமுதற் கடவுள், காட்னு மற்ற ரிலிஜன்ல சொல்லலாம். நம்ம உபயோகப்படுத்துகிற வாழ்க்கை பரம்பொருள், பரசத்தியம். அந்த முழுமுதற் கடவுளுடைய டெஃபினிஷன் என்னன்னா இந்த 3 தான். எல்லாம் எவனிடமிருந்து தோன்றுகின்றதோ, எல்லாம் எவனால் பராமரிக்கப்படுகிறதோ, எல்லாம் இறுதியில் எவனை சேர்ந்து அடைகின்றதோ அவனே பரம்பொருள். இதுதான் தைத்திரிய உபனிஷத் சொல்றது. இப்போ இதற்கு பகவத்கீதையிலிருந்து நாம 2-3 உதாரணங்களை பார்ப்போம். பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இது பொருந்தறதா இல்லையா அப்படின்னு. முதல்ல யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எல்லாம் எவனவிருந்து தோன்றுகின்றதோன்னு உபனிஷத் சொல்றது. 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் சதுர்ஸ்லோகி பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே. அப்ப உபநிஷத் என்ன சொல்றது, எல்லாம் எவனிடமிருந்து தோன்றுகின்றதோ அவன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு. கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா வஜந்தேமா புதா பாவ சமன்வித். முதல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயாச்சா? ரெண்டாவது ஏன ஜாதானி ஜீவந்தி, எல்லாம் எவனால் பராமரிக்கப்படுகிறதோ. அதுக்கு பகவத்கீதையில பிரமாணம் 9வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், பூதபிரின் நச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா. பூதபிரின், பிரித்னா மெயின்டெய்னர்,
மலையாளத்தில் கூட பர்த்தான ஹஸ்பண்ட், மெயின்டைனர். அப்போ பூதபிரித் எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பவன் நான். பூதபிரித் நச்சபூதஸ்தோ மமாத்மா பூதபாவனா. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுது. மூணாவது நம்ம பார்த்தோம்னா 9வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் இறுதியில் என்னையே அடைகின்றது. அப்போ தைத்திரிய உபனிஷத் அவன் 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 இன்டைரக்டா பேசுறது. என்ன கிரைட்டீரியா, என்ன கண்டிஷன் தைத்திரிய உபனிஷத் சொல்றது? கிருஷ்ணர் பகவத்கீதையில் அந்த அவன் நான் 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 அப்படின்னு பகவான் சாதிக்கிறார். இது மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் பரத்தத்துவம் என்பதை சந்தேகம் இல்லாமல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அப்ரோச் ஆஃப் தி உபனிஷத்ஸ். சரி, மறுபடியும் கிருஷ்ணர் சொல்றார், கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹൃத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். மறுபடியும் எவிடன்ஸ் கொடுக்கிறார். அப்போ எங்கெல்லாம் உபனிஷத் இது 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 அப்படின்னு சொல்றதோ, எங்கெல்லாம் உபனிஷத் அந்த அவன் பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கறதோ, அந்த விளக்கத்தெல்லாம் நம்ம பகவத்கீதையில் எடுத்து பார்த்தா கிருஷ்ணர் அதே குவாலிட்டியை நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அது. பகவத்கீதை முழுக்க பகவான் கிருஷ்ணர் உபயோகப்படுத்தின ரெண்டே வார்த்தை, அகம் மம, நான் என்னோடையது, நான் என்னோடையது, நான் என்னோடையது, நான் என்னோடது. உபனிஷத் இன்டைரக்டா பேசுறது, பகவத்கீதை டைரக்டா பேசுறது. இன்டைரக்டா பேசுறது யாருன்னு உபனிஷத்தை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா எதை குறிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் தெளிவாக சொல்றார். இந்த அப்ரோச் மூலமா சந்தேகம் இல்லாம யார் பரம்பொருள் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, 14வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துல இன்னொரு விஷயத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். பிரம்மணோஹி பிரதிஷ்டா அகம், உருவமில்லாத எங்கும் பரவி இருக்கும் பிரம்மன், அதுதான் பரம்பொருள்னு பல பேர் வாதம் செய்யக்கூடலாம். அதுக்கு 14வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், பிரம்மணோஹி பிரதிஷ்டா அகம், அந்த எங்கும் பரவி இருக்கும் உருவமில்லாத அந்த பிரம்மத்துக்கு பிரதிஷ்டா ஆதாரம் நான். அப்ப இன்னும் தெளிவுபடுத்திட்டார். உருவமில்லாத எங்கும் பரவி இருக்கும் அருவ பிரம்மன், அதுதான் இறுதி இல்லை, பிரதிஷ்டா அகம், அதற்கு ஆதாரமே நான் தான் கிருஷ்ணா. அதுவும் தெளிவாய் போச்சு. சரி, மற்ற தேவர்களை பற்றி என்ன ஒருத்தர் சொல்லலாம், கேட்கலாம். அதற்கும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் பதில் சொல்றார், அகம் ஆதிர்ஹி தேவானாம், தேவர்களுக்கெல்லாம் ஆதி நான் தான், அகம் ஆதிர்ஹி தேவானாம். அப்ப எந்த ஒரு பொருள், எந்த ஒரு வஸ்து, எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நான் தான் இறுதி என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் சாதிக்கிறார். 7வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகம் வருது. பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்காரமிதி எம்மே பின்னா பிரக்திர் அஷ்டதா. இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குங்கிறத பகவான் சொல்றார். பூமிஹி ஆபஹா அனலஹா வாயு, நிலம் நீர் காற்று ஆகாயம், பின்னாஹா பிரகிருதிர் அஷ்டதா, என்னுடைய சக்தி. முடிஞ்சு போச்சு. பிரபஞ்சத்தில் வேற எதுவுமே இல்லையே. நிலம் நீர் காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம், அவ்வளோதான் இருக்கு. இது என்னுடைய சக்தி. கிருஷ்ணர், வேற என்ன இருக்கு? இன்னைக்கு பெட்ரோலியம் வேணா அது பூமி. நம்ம 4G 5Gல மெசேஜ் அனுப்பணும், அது ஆகாசத்தில் இருக்கிற ஈத்தர் மூலமாக தான் வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த 8 எலிமெண்ட்ல ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. 5Gயா இருந்தாலும் 4Gயா இருந்தாலும் ஏஐயா இருந்தாலும் லித்தியமாக இருந்தாலும் சிலிக்கானா இருந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த 8 எலிமெண்ட்ல ஏதாவது ஒன்று நம்ம தொட்டு தான் ஆகணும். பின்னா பிரக்திர் அஷ்டதா, என்னுடைய சக்தி. அடுத்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சொல்றார், அபரேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகத். இதெல்லாம் ஜடப்பொருள். நிலம் நீர் காற்று, அதெல்லாம் அறிவு கிடையாது, உயிர் கிடையாது, இதெல்லாம் ஜடப்பொருள். அபரேயம், இதற்கு அப்பாற்பட்ட உயிர்வாழிகள் உள்ளன. லிவிங் என்டிட்டி, சேத்தனா, சித் அச்சித். அப்போ உயிர்வாழிகள். அபரேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம், அதுவும் என்னுடைய பிரகிருத்தை தான். அப்போ பகவான் கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்றார், இந்த உலகத்தில் 2 தான் இருக்கு. நம்மலாம் பயாலஜியில் படிச்சிருக்கோம் 7வது 8வதுல. லிவிங் திங் நான் லிவிங் திங் காலம் போட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் சேத்தனா அச்சேதனா, சித் அச்சித். அப்போ இந்த உலகத்தில் சித் வஸ்து இருக்கு, அச்சித் வஸ்து இருக்கு, ஜட பொருள் இருக்கு, உயிருள்ள வஸ்து இருக்கு. ரெண்டுமே என்னுடைய சக்தின்னு 7வது அத்தியாயத்தில். இது தவிர உலகத்தில் வேற எதுவுமே இல்லையே. வேற என்ன இருக்கு? ஒன்று ஜட பொருளாக இருக்கணும், இல்லை ஒரு எறும்பாக இருக்கணும், இல்லை ஒரு மனுஷனாக இருக்கணும், இல்லை ஒரு செடியாக இருக்கணும், உயிருள்ள வஸ்துவாக இருக்கணும், உயிர் இல்லாத ஜட பொருளாக இருக்கணும். ரெண்டுமே என்னுடைய சக்தி, வேற எதுவுமே இல்லையே. ரொம்ப சுலபமாச்சே பகவத்கீதையை நாம் படித்தா. அவ்வளோதான் விஷயம். இதனால தான் சைத்தன்ய மகாபிரபு பகவத்கீதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால பகவத்கீதைக்கு கீதோபனிஷத் என்றும் பெயர். கீதோபனிஷத் என்றும் பெயர். ஆதிசங்கரரே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார், சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா பிபதம் கீதாமிருதம் மகத். சர்வ உபனிஷதோ காவோ, எல்லா உபனிஷத்தையும் பசுமாட்டுக்கு ஒப்பிட்டார்.
சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனா, கோபாலநந்தனன் பசுமாட்டை மேய்ப்பவன், பார்த்தோ வத்சகா அந்த கண்ணுக்குட்டி பார்த்தன், கீதை அந்த பசுமாட்டிலேருந்து வர பால் அப்படின்னுட்டார். முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே இல்லையே. 4 வேதம், ரிக்வேதம், எதிர்வேதம், அதர்வ வேதம், சாமவேதம். பொதுவாக வேதத்தில் என்ன இருக்கு? கர்மகாண்டம் தான் இருக்கு. இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை பண்ணா அது கிடைக்கும், இதை பண்ணா இந்திரலோகத்துக்கு போகலாம், அதை பண்ணா இது கிடைக்கலாம், இது பண்ணா இது வேணும், இதெல்லாம் இருக்கு. இதற்கு அப்பாற்பட்டது கொஞ்சம் பிலசாபிக்கல், இதெல்லாம் போச்சு. ரொம்ப 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 ஜென்மமாக இதெல்லாம் அனுபவிச்சாச்சு, பணம் சம்பாதிச்சாச்சு, குழந்தைங்களை பெற்றுண்டாச்சு, எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணிட்டாச்சு, இதுக்கு மேலே ஒன்று இல்லையா அப்படிங்கிற என்கொயரி இருக்கிறவளுக்கு தான் உபனிஷத். அப்போ உபனிஷத் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே வேதங்களில் இருக்கிற பிலசாபிக்கல் போர்ஷன். அந்த ஞான காண்டம்னு பேர். அந்த ஞானத்துடைய சாரம் என்ன? சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலந்தனஹா பார்த்தோ வத்ச சுதீர போக்தா பிபதம் கீதாமிருதம் மகத். அதனால பகவத்கீதைக்கு கீதோபனிஷத் என்று பெயர். 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா. வேதத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள் நான். அவ்வளவுதான் கிருஷ்ணர் சொல்றார். ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு, அந்த கதையோட இதை முடிச்சிடுறேன் நான் அந்த 10 மினிட்ஸில். ஒரு தடவை நாரத முனி ஒரு இடத்துல போயிட்டு இருந்தார்னா அப்போது ஒரு பிராமணரை பார்க்குறார். உடனே பிராமணன் கேட்குறான், நாரத முனிவரே எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள்னு. வைகுண்டத்துக்கு தான் போகிறேன், நேர பெருமாளை பகவானை பார்க்கறதுக்கு. அப்படியா, எனக்கு எப்போ வைகுண்டம்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமான்னு. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறார், ஒரு செருப்பு தைக்கிறவன் இருக்கான். அவரும் அதே கேள்வியை கேட்குறார், நாரதரே எங்கே போகிறீங்கன்னு. வைகுண்டத்துக்கு தான் போகிறேன் கிருஷ்ணரை பார்க்கறது, எனக்கு எப்போ மோட்சம்னு கேட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். நேர நாரதர் போகிறார், பகவானை நேரடியாக சந்திக்கிறார். பிரபுபாத் சொல்லியிருக்கார், டிரான்சென்டென்டல் ஸ்பேஸ்மேன். ஒரு நிமிஷம் இங்கே இருப்பார், அடுத்த நிமிஷம் வைகுண்டத்தில் இருப்பார். நாரதருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட சக்தி உண்டு, எல்லாராலையும் அந்த மாதிரி போக முடியாது. அவர் சொன்ன மாதிரி திருஷங்கு சர்வம் ஸ்வர்க்கத்துக்கே இந்த தேகத்தில் போட முடியாது. ஆனால் நாரத முனி ஹஸ் காட் ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆன்மீக தேகம். அவருக்கு மரணம் கிடையாது, வயசாகாது, வியாதி வராது, எதுவுமே வராது. அப்படிப்பட்ட அடுத்த நிமிஷம் வைகுண்டத்தில் கிருஷ்ணரை பார்த்தார், சேவிச்சார். சொல்லு நாரதரே என்ன வேணும்னு. 2 பேரை சந்தித்தேன். ஒரு பிராமணர், அந்த பிராமணர் 4 வேதம் படித்தவர், அப்புறம் ஒரு செருப்பு தைக்கிறவனையும் பார்த்தேன். 2 பேரும் ஒரே கேள்வியை தான் கேட்டா, எப்போ வைகுண்டம்னு. பகவான் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு இதுவே இறுதி பிறவி, இந்த பிறவியை முடித்த பிறகு என்கிட்ட வரான். 4 வேதம் படித்த பிராமணனை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். எத்தனை ஜன்மம் எனக்கு தெரியாதுன்னுட்டார். பகவான் உங்கள் பேச்செல்லாம் ஒன்றுமே புரிதலாக இருக்கேன், ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், அதற்கு ஏன் இப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு இனிமேல் புரிய வரும். 2 பேரையும் மறுபடியும் போய் சந்திப்பேர் இல்லையா, அப்போது 2 பேரும் கேட்பா, பகவான் வைகுண்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னா, தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசியில் சின்ன ஓட்டை இருக்கும், ஐ ஆஃப் த நீடில்னு சொல்லுவோம். அந்த ஊசிக்குள்ள பகவான் யானையையும் ஒட்டகத்தையும் நுழைத்து கொண்டு இருந்தார் நீங்கள் போய் சொல்லணும். அவன் கேட்பா 2 பேரும், பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார் வைகுண்டத்தில் கேட்டா, ஊசியோடைய ஓட்டைக்குள்ள பகவான் யானையையும் ஒட்டகத்தையும் நுழைத்து கொண்டிருந்தார் நீங்கள் பதில் சொல்லணும். ரெஸ்பான்ஸ் எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என் பதில் புரியும் அப்படின்னார். மறுபடியும் நாரதர் வந்தார். ஃபர்ஸ்ட் அந்த 4 வேதம் படித்த பிராமணரை சந்தித்தார். பிராமணர் கேட்டார், நாரதரே பார்த்தீரா, தரிசனம் பண்ணீரா? ஆமாம் பார்த்தேன். எனக்கு எப்போ மோட்சம், பகவான் என்ன பண்ணது? பகவான் ஊசி தைக்கிற ஊசியோடைய ஓட்டைக்குள்ள யானையையும் ஒட்டகத்தையும் நுழைத்து கொண்டிருந்தார். பிராமணன் சொன்னா, இதெல்லாம் நம்பல, இந்த கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. அவ்வளோ முட்டாளானா, இந்த அறிவு கூட இல்லாதவனா? 4 வேதம் படிச்சிருக்கேன், தர்க்கம் படிச்சிருக்கேன், மீமாம்சம் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கேன், இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. சரி நம்பாதீங்கன்னு நாரதர் போயிட்டார். அவருக்கு புரிஞ்சுது பகவான் ஏன் சொன்னார், இவனுக்கு எத்தனை ஜென்மத்தில் கிடைக்காது ஏன் சொன்னான்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் செருப்பு தைக்கிறவன்ட்ட போனார். அதே பேச்சு அடிபட்டது. பகவான் என்ன பண்ணியிருந்தான்னா, ஊசியோடைய கண்ணுக்குள்ள ஒட்டகத்தையும் யானையும் நுழைத்து கொண்டிருந்தான். உடனடியாக காலில் விழுந்து, என் பகவான் எதையும் செய்வான், என் பகவான் எதையும் செய்வான்னார். நாரதருக்கு புரிஞ்சது ஏன் பகவான் சொன்னார், இதுக்கு இவனுடைய கடைசி பிறவின். நாரதர் அங்கேயே விடலை, இவனுடைய இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தார். ஓ செருப்பு தைக்கிறவரே, நானும் சொன்னேன் ஊசியோட கண்ணுக்குள்ளே யானையும் ஒட்டகத்தையும் நுழைச்சேன், நீங்களும் நம்பினீர், என்ன அடிப்படை இதை நம்பியிருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், நம்ம நிற்கிறது பேனியன் ட்ரீ கடியில். அது ஒரு பழத்தை எடுத்தார் அங்கேருந்து. அந்த பழத்துக்குள்ளே சின்ன சின்ன சின்னதாக அந்த என்ன பழம் அது தமிழில், அதுக்கு அந்த பழத்துலேருந்து ஒரு சீடு, ஒரு விதையை எடுத்தார். இது சின்ன விதை, இந்த விதையை பூமிக்குள்ளே போட்டால் சூரிய ஒளிச்சத்தினாலையும் தண்ணினாலும் இவ்வளோ பெரிய பேனியன் ட்ரீ வருது. இதுக்குள்ள ஒரு பேனியன் ட்ரீயை போட்ட பகவானால ஊசிக்குள்ள ஒட்டகத்தையும் யானையும் போட முடியாதா?
நாரதர் ஆசீர்வதித்தார், நீ முட்டாள் இல்லை, புத்திசாலி. எங்கே பக்தி இருக்கோ அங்கே வேதாந்தமும் அறிவும் இருக்கும். பக்தி பகுத்தறிவுக்கு எதிரானது அல்ல. பக்தி பகுத்தறிவுக்கு எதிரானது அல்ல. அதனால இது எதுக்கு வருது அப்படின்னா, நம்பிக்கை பகவானுடைய அளவற்ற சக்தி, நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். இது அச்சிந்திய சக்தின்னு பேர். நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்தில் மிக அடிப்படையாக வச்சு எல்லா பிரச்சாரமும் செய்யறதுன்னா, பகவானுக்கு அச்சிந்திய சக்தி, நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் அவர். நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் அவர். அந்த அடிப்படை ஹியூமிலிட்டியோட தான் நாம் வேதத்தை படிக்கணும், ராமாயணத்தை படிக்கணும், மகாபாரதத்தை படிக்கணும். குதர்க்க கேள்வியோட நாம் படிக்கக்கூடாது. படித்தா நமக்கு புரியாது. அந்த ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான விஷயம். நிறைய பேசிகிட்டே போகலாம், நிறைய நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் இஸ் வெரி அட்ராக்டிவ், ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு விஷயம். எது அப்படின்னு கேட்டால் 6 விஷயங்களை நோக்கி உலகமே போகிறது. அறிவு, அழகு, செல்வம், புகழ், பலம், துறவு. விஷ்ணு புராணம் இதை சாதிக்கிறது. ஐஸ்வர்யச சமக்ரச வீரியச யசஹா. பகனா இதெல்லாம் ஆப்புலன்ஸ். யாராவது ரொம்ப அழகாக இருந்தால் அதை நோக்கி சோஷியல் மீடியாவில் வியூஸ் வரும், அப்புறம் யூடியூப்பில் வரும், இன்ஸ்டாகிராம் ரீல் வரும். எல்லாமே அழகை நோக்கி இந்த உலகம் போகிறது. அப்புறம் அறிவை நோக்கி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் சுந்தர் பிச்சையாக இருக்கலாம், எலான் மஸ்காக இருக்கலாம், அப்துல் கலாமாக இருக்கலாம். அறிவு மேலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. நேச்சுரலி அறிவு, அழகு. பலம், ஸ்ட்ரென்த், ரொம்ப பவர் இருந்தால், ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்னாலும் உலகம் அவனை புகழும் பாராட்டும். அறிவு, அழகு. புகழ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாருனாலும் மக்கள் அவன் பின்னாடி போகும். அறிவு, அழகு, புகழ். துறவு ரொம்ப ரொம்ப ரினவுன்ஸ்டாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய குவாலிட்டி. சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி நியூஸ் வந்தது. 125 கோடிக்கு சொத்து உள்ள ஒரு 25-year-old யங் பாய் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு மடத்தை போய் சேர்ந்துட்டான். பெரிய நியூஸ். துறவு எல்லாம் உலகமே ஆச்சரியம். அது எப்படி 125 கோடி எனக்கு இருந்தால் நான் அனுபவிச்சிருப்பேனே, அவனுக்கு இருந்ததே, அதை விட்டுட்டு போனானே, அப்படி எதை விட்டுட்டு போனா, எதை நோக்கி போனா, அதை விட எது பெட்டராக கலந்து ஒரு என்கொயரி உடனே டக் டக் டக்குன்னு எல்லாம் நியூஸ் கவர் பண்ணுறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வருது, நியூஸ் ரீல் வருது, அது வருது, இன்ஸ்டாகிராமில் வருது. ஏன்? துறவு. ஸோ அதுவும் ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர். ஸோ இந்த 6 பகா ஆப்புலன்ஸ்ங்கிறது பொதுவாகவே இந்த உலகத்தில் இட் இஸ் அட்ராக்டிவ். நம்ம யாரை பாராட்டினாலும் இந்த 6 அடிப்படையில் தான் பாராட்டுறோம். இப்போ இந்த 6 குணங்களும் அளவற்ற குவான்டிட்டி தன்மையில் ஒருத்தரிடம் இருந்தால் அவரே முழு முதற் கடவுள். அளவற்ற குவாலிட்டி. யாருமே அளவற்ற அழகுன்னு சொல்ல முடியாது, அளவற்ற அறிவுன்னு சொல்ல முடியாது, அளவற்ற புகழ்னு சொல்ல முடியாது, அளவற்ற பலம்னு சொல்ல முடியாது, அளவற்ற துறவுன்னு சொல்ல முடியாது. இந்த 6 பகவானிடம் அளவற்ற தன்மையில் உள்ளது. முதல்ல அழகு. கிருஷ்ணருடைய அழகுக்கு ஒரு பாகவத்தில் சின்ன கதை இருக்கு. மகாவிஷ்ணுவே கிருஷ்ணரை பார்க்க ஒரு தடவை ஆசைப்பட்டாராம். மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணர், ஆனால் அவரே ஆசைப்பட்டாராம் கிருஷ்ணரை தரிசிக்கணும்னு. துவாரகையில் ஒரு பிராமணன் இருந்தான். அந்த பிராமணனுக்கு குழந்தை பிறந்தது, உடனே குழந்தை செத்து போச்சு. மறுபடியும் குழந்தை பிறந்தது, மறுபடியும் செத்து போச்சு. இன்னும் 2-3 தடவை. ஆனால் அர்ஜுனன் வந்தான். அப்போ என்ன பிரச்சனைன்னு, குழந்தை பிறக்கிறது செத்து போகிறது, பிறக்கிறது செத்து போகிறது. நான் இருக்கேன், நடக்காது. அடுத்த குழந்தை பிறந்த உடனே நான் காப்பாற்றுறேன். உயிர் போச்சுன்னா நான் தீக்குள்ள என்ட்ராரேன்ட்டான் அர்ஜுனன். தெரிஞ்சோ தெரியாமலோ முடியோ ப்ராமிஸை விட்டுட்டார். குழந்தை பிறந்தது, குழந்தை செத்து போச்சு. அர்ஜுனன் அவ்வளோதான், தீ தான் காலி. இனிமே தீயை ஏற்றினா போகணும் தான் கிருஷ்ணர் வந்தார். எதுக்கு இதெல்லாம் என்ன கேட்காம செய்யற? முடியுமா முடியாதான்னு வா நான் காட்டுறேன் இதுக்கு என்ன. கிருஷ்ணரும் அர்ஜுனும் உடனடியாக இந்த பிரபஞ்சத்தையே கடந்து மகாவிஷ்ணுவையே நேரடியாக சந்தித்த போது மகாவிஷ்ணு சொன்னார், அந்த பிராமணனுடைய குழந்தையெல்லாம் சாகலை, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். எதுக்கு செஞ்சேன்னா, கிருஷ்ணா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால செஞ்சேன். அப்ப இது கிருஷ்ணருடைய அழகுக்கான ஒரு எக்ஸாம்பிள். செல்வம், பகவான் கிட்ட இருந்த செல்வம். 16,108 ராணிகளை பகவான் மனம் செய்து கொண்டு கல்யாணம் பண்ணி கொண்டு துவாரகையில் 16,108 மாளிகையில் இருந்தாராம். சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு மனைவி கிட்ட இருந்து பகவானுக்கு 10 பசங்க. அப்போ 16,108 into 10 1,60,000. அந்த 10 பசங்களுக்கு 10 பசங்க. அப்போ 1,60,00,000 லட்சத்துக்கு மேலே பகவானுடைய குடும்பம். அத்தனை பெரிய ஃபேமிலியை பகவான் மெயின்டைன் பண்ணியிருக்கார் துவாரகையில். எவ்வளோ பணம் தேவை? இது பகவானுடைய செல்வத்துக்கான ஒரு அறிகுறி. புகழ். 5000 வருஷத்துக்கு முன்னாடி போர்க்களத்தில் 40 நிமிஷம் யாருக்கோ ஒரு அட்வைஸ் கொடுத்தார்.
அது 5000 வருஷமா இன்னைக்கு 700 ஸ்லோகமா பகவத்கீதை 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 பகவத்கீதைன்னு படிக்கிறோம். ஆனாலும் எல்லாருக்கும் புரியறது இல்லை. ஏன்? நம் நாட்டை சேர்ந்தவர் மட்டும் இல்லை, ஆப்பன்ஹைமர்னு ஒரு அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சவருக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருதுன்னு அவரே சொல்றார். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை நான் படித்தேன். திவி சூரிய சஹஸ்ரஸ்ய ஸ்லோகம் மறந்து போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. திவி சூரிய சஹஸ்ரஸ்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. ஆயிரக்கணக்கான சூரியங்கள் ஒரே நேரத்தில் ஆகாசத்தில் தோன்றினால் அது அந்த பரம்புருஷ பகவானின் ஒரு ஆற்றல், அவனுடைய தேஜஸ்க்கு ஒப்பிடும்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதை படித்து இன்ஸ்பயர் ஆகி நான் நியூக்ளியர் பாம்பை நோக்கி போனேன்னு ஆப்பன்ஹைமர் எழுதுறார். அவருக்கும் நம் சனாதன தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு? மகாத்மா காந்தி பகவத்கீதையை படிச்சிருக்கார், அப்துல் கலாம் ஹிட்லரே படிச்சிருக்கார். பகவத்கீதையை படிக்காத யாருமே இல்லை. அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போனவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு நூல். அப்போ புகழ் பகவானுக்கு அரிதாக, ஈடு இணையாக ஒரு புகழ் யாருக்குமே கிடையாது. துறவு, ரெனன்சியேஷன். பகவான் மதுராவில் இருக்கும்போது, விருந்தாவனத்தில் இருக்கும்போது கோபியர்களுடன் நர்த்தனம் ஆடினார். 1 இல்லை 2 இல்லை 64,000 கோபியர்களோட பகவான் ராசக்கிரீடம் செய்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கோபியர்களுக்கு மனசுல ஒரு சின்ன தற்பெருமை, பகவான் எங்க கூடத்தான் இருக்காருன்னு. அதை கண்ட பகவான் உடனே மறைந்து விட்டார். கோபியர்கள் தேடுறா, எங்க கிருஷ்ணா, வரவே இல்லை. இது அவருடைய ரினன்சியேஷன். he is not attached. யாரால அது முடியுமா? இது முடியாது. பீஷ்மர் சொல்றார் இன்னொரு இடத்துல, ஏன்னா பீஷ்மர் கட்ட பிரம்மச்சாரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பீஷ்மர் சொல்றார், இத்தனை 64,000 பெண்கள் மத்தியில் பகவான் கிருஷ்ணர் நர்த்தனம் ஆடினார். நான் இருந்தேன்னா என் புத்தி கெட்டு போயிருக்கோம். ஆனா நான் சொல்றேன், என்னோட சிறந்த பிரம்மச்சாரி இந்த கிருஷ்ணர் தான், நான் சர்டிபிகேட் கொடுக்கிறேன்னு பீஷ்மர் சொல்றார். அப்ப துறவு, ரெனன்சியேஷனுக்கும் பலம். 7 வயசுல பகவான் கோவர்தன மலையை தூக்கினார். 7 வயசுல இந்திரன் எப்படிப்பட்ட மழையை அனுப்பினா, சம்வர்த்தகம், சிருஷ்டி அழிக்கப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு மழை பெய்யுமோ அப்படிப்பட்ட ஒரு மழை வந்தது. ஒவ்வொரு ரெயின் டிராப்பும் யானைக்கால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துதான் விருந்தாவனத்தில் மழை. ஆனால் 7 நாள் பகவான் கோவர்தன மலையை தூக்கினது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த விரஜவாசிகளும் அந்த மலைக்கடியில் 7 நாளுக்கு அவர்களுக்கு பசி, தாகம், தூக்கம், ஃபெட்டிக், டயர்ட்னஸ் எதுவுமே அவர்கள் அனுபவிக்கவில்லை. இது பகவானுடைய பலம். அப்போ இந்த 6 குணங்கள் எதை நோக்கி இந்த மனித சமுதாயமே போகிறதோ, இந்த 6 குணங்களும் பகவான், பகனா ஆப்புலன்ஸ், வைபவம், பகவான் அப்படின்னா இந்த ஆப்புலன்ஸ் இருக்கிறவர். 6 குணங்களும் பகவானிடத்தில் அளவற்ற தன்மையில் உள்ளது. அதனால் அவர் முழு முதற் கடவுள். அதனால் வேதம் சொல்கிறது, அசமௌர்துவா, அவனுக்கு ஈடானவனும் எவனும் இல்லை, ஊர்துவா, அவனை விட சிறந்தவனும் யாரும் கிடையாது. இதை நிலைநாட்டியது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவருடைய சம்பிரதாயம். 2 வேத இலக்கியங்களின் அடிப்படையில் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய ஆரம்பம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதஸ்ய யதோ அன்யவதிதரஸ்தார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ அத்ர திசர்க தாம்னா ஸ்வேன நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. பாகவதம் இப்படி ஆரம்பிக்கிறது. பாகவதோடைய கடைசி ஸ்லோகம் என்ன தெரியுமா? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரஹாரணம். அப்ப தத்துவத்தில் ஆரம்பிச்சு பாகவதம் எங்க முடியறது? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய. அந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லோருக்கும், நம் நாட்டில் பிறந்தவர் மட்டும் இல்லை, மிலேச்சர்கள், யவனர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், மாமிசம் சாப்பிடுவர்கள், பாவிகள், யார் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு மிக முக்கியமான குணம் என்றால், ஒரு ஜீவாத்மா எந்த அளவுக்கு மோசமாகிறானோ அந்த அளவுக்கு எனது கருணையை நான் அதிகரித்துக் கொள்வேன். அதன் அடிப்படையில் எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம் போய் சேர வேண்டும். கிருஷ்ண பிரசாதம் போய் சேர வேண்டும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தம் அவர்களுடைய காதுகளுக்குள் விழுந்து அதை ஜபம் செய்து ஆரம்பித்தார்கள் என்றால் எல்லா நற்குணங்களும் வரும். எல்லா கெட்ட குணங்களும் அழிந்து உள்ளத்திலிருந்து நல்லவர்களாக மாறி அவர்களுடைய வாழ்க்கை மாறும். இதுவே சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயம். இதை பரப்புவதற்குத்தான் இந்த இஸ்கான் இயக்கம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நம்ம கௌடிய சம்பிரதாயமாகிய சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம்
அவளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம் எத் வைஷ்ணவானாம் தனம் அப்படின்னு சொல்லும்படிக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம் தான் அவளுக்கு தனம், அதுதான் பிரமாணம். ஏன்னா அதில் எந்த விதமான மலமும் இல்லை, அழுக்கும் இல்லாதது. அதனால் நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம்னு சொல்லும்படி நிகமமாகிய வேதத்தில், வேதம்ன்ற மரத்தில் பழுத்த பழத்தினுடைய சாறு, அந்த ஜூஸ் இருக்கே, அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொன்னோம்னா ரசமாலயம், பூரா ஆமூலாகிரம் ரசகிரந்தம். ரசோ வைசகான்னு வேதம் சொல்கிறதே, அந்த வேதத்தில் சொன்ன ரசஸ்வரூபமான கிருஷ்ணனுடையதான அந்த பிரேம ரசமே வடிவமாக இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவத புராணம். அந்த பாகவதத்தை நீ அனுபவிக்கணுமானா பாகவதத்தை வச்சுன்னு அனுபவி, எனது அனுபவிக்கிற வேண்டிய கிரந்தம் அப்படிங்கிறதுனால இது அனுபவ வேத்தியமான விஷயம். சரி, அந்த பகவானை அடையிறதுக்கான பாதை சுலபமாக தெரிஞ்சுக்கணுமானா பகவத்கீதை அப்படின்னு. ஆக அடைய வேண்டிய பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதையும், அடைய வேண்டிய லட்சியமான கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியது ஸ்ரீமத் பாகவத புராணமாக இருக்கிறதுனால இது ரெண்டு போருமே. சகல வேதாந்தங்கள், உபனிஷதங்கள், வேதங்கள், கர்மகாண்டங்கள் அல்லது இதிகாச புராணங்கள் சர்வமும் இதுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறதுனால இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு அப்படின்னு அதுவே ஒரு உபனிஷத்தாக இருக்கிறதுனாலையும், பாகவத புராணம் எல்லாத்துக்கும் உச்சகட்டமான ஒரு புராணமாக இருக்கிறதுனால அதுவும் அமலமான புராணம் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே அதில் எந்த விதமான மயக்கு துயக்கு போன்றவர்கள் இல்லாத, சம்சய விபர்யங்கள்லாம் இல்லாத தெள்ளத் தெளிவாக நமக்கு சுகபிரம்மம் சொல்லியிருக்கிறதுனால இது ஒன்றே போருமே. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதை வச்சுண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க 4000 திவ்ய பிரபந்தத்தை தெரிஞ்சுனுட்டவன் சர்வஜனாக போயிடுவான். அதுக்கு வியாக்கியானத்தோடு தெரிஞ்சுனுட்டான் அப்படின்னு ஒன்றும் இல்லை. திருப்பாவை மட்டும் அதுக்கு இருக்கிற 4 வியாக்கியானங்களை ஒருத்தன் தெரிஞ்சுனுட்டானா அவன் சர்வஜன், அவனுக்கு தெரியாததே கிடையாது. நீ எதை வேணா கேளு அதுக்கு பதில் சொல்லுவான். அப்படிங்கிற அளவுக்கு சர்வஜத்துவத்தை கொடுக்கக்கூடியது வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொன்னால், அந்த கோதை தமிழ் எதுலேருந்து வருதுறானா வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்தினுடைய சாரம் பகவத்கீதா சாரமே முதல் பாசுரமே. ஏன்னா அங்கே கடைசியில் போய் தெரிஞ்சுக்கணும் மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு. இங்கே முதல்லையே நாராயணனே நமக்கே பறை தருவான். அங்கே மாம் ஏகம், இங்கே நாராயணனே அப்படிங்கிற அந்த சாரத்தை எடுத்து காட்டுறா இல்லையா வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு. அவன் என்னடானா நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி 4000 திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சால் போரும், இனிமேல் நீ ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தமிழ் தெரியாதவா எல்லாருக்குமே பகவத்கீதையும் பாகவதமும் தான் கதி அப்படின்னுச்சே. பகவத்கீதை அவர் சொன்ன மாதிரி உலக நாடுகளில் எல்லா பெரியவாளும் அதை ஏற்றுருக்கா. அதுதான் பிரமாணம், அது மட்டும் இல்லை அதுதான் வழிகாட்டி, அதுதான் அடைய வேண்டிய லட்சியம் உள்பட அப்படின்னு வச்சுட்டு இருந்திருக்கா. ஏன்னா யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாது வினிஷ்டுதா, ஸ்வயம் பகவான் பத்மநாபத்தினுடைய பவளவாயிலேருந்து உதிர்ந்த முத்துக்கள் இந்த பகவத்கீதை. அதில் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் அடிக்கடி, பகவத்கீதையை எடுத்து பிரித்து பார்த்தியானா பகவான் நம்மளோட பேசுகிறாம்பா அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீ பகவானு வாச்ச, பகவான் சொல்கிறான்னு நம்ம கேட்குறோம். அது கூட சொன்னார் இல்லையா, இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் வந்தபோது பகவத்கீதையை கையில் எடுத்து ஒருத்தர், அவர் பாவம் பிராமணர், இருந்தாலும் படிப்பறிவு இல்லாதவர், நிரக்ஷர குச்சி, ஆனால் எழுத்து கூட்டி கூட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வந்தது. அவர் படிக்கச்சவே முதல் ஸ்லோகம் படிக்கிறார், தர் மக்ஷே த்ரேகு ருக்ஷே த்ரே இப்படின்னு படிச்சுன்னு இருக்கார். தாறுமாறுமா பிரித்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு படிக்க வேண்டியதை தாறுமாறுமா படித்து, ஆனால் கண்ணீர் விட்டுண்டே படிக்கிறார். எல்லாரும் திட்டு திட்டுன்னு திட்டினா, இந்த கதையை சொன்னார் ரொம்ப ரசமாக. திட்டு திட்டுன்னு திட்டினா உடனே பண்டிதாள் மத்தியில் நம்ம படிக்கக்கூடாது, ஆனால் படிக்காதையும் இருக்க முடியாது, பாராயணம் பண்ண முடியாதுன்னு கொள்ளிடக்கரையில் ஒரு ஓரமாக தள்ளி போய் படித்துறையெல்லாம் தாண்டி தள்ளி போய் உட்காந்து தர் மக்ஷே த்ரேகு அப்படின்னு கண்ணீர் விட்டுண்டே அவர் படிக்கச்ச, இந்த சாதாரண பிராமணாளாக இருக்கிறவாளே திட்டு திட்டுன்னு திட்டுறா. இப்படி நீ பகவத்கீதை படிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணன் பகவத்கீதையே உபதேசம் பண்ணியிருக்க மாட்டான். இப்படி படிக்கிறியே அப்படின்னு எல்லாரும் திட்டின்னு இருந்துச்சு. எங்கேயாவது ஏகாந்தமாக போய் படிக்கலான்னா இவன் படிச்சுட்டே கண்ணீர் விட்டுட்டே படிக்கச்சே, திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா காஷாய வேஷ்டியோட ஒரு சன்னியாசி உட்காந்துருக்கார். சுந்தராகாரனாக இருக்கார், அழகனாக இருக்கார். யாரும் தெரியல. அந்த பிராமணால் கிரகஸ்தான் எல்லாமே என்ன திட்டு திட்டினாலே இவர் என்ன போடுவாரோ தெரியலையேன்னு பயந்துட்டு அப்படி அலறி பிடிச்சி எழுந்துட்டார். இல்லை உட்கார்ப்பா உட்கார். ஏண்டானா என்ன பண்ணுற, என்ன படிக்கிறேன்? நான் பகவத்கீதை வாசிக்கிறேன் சுவாமி, ஆனால் எனக்கு தெரியாது, நான் நிரக்ஷர குச்சி, எனக்கு படிக்க தெரியாது. உடனே சொன்னார், சரி படிக்க தெரியலையோன்னோ
ஆனால் கண்ணீர் விட்டுட்டே இருக்கியா, உனக்கே அதுக்கு படிக்கவும் தெரியலனாலே, உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, அதுக்கு அர்த்தம் தெரியல, எல்லாம் புரியுறது. ஆனால் என்னத்துக்காக கண்ணீர் வருது? இது ஒன்றும் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன்னு சொல்லி இப்படி கிருப பண்ணானேன்னு கண்ணீர் விடுறதுமா பரவாயில்ல. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரன்னு ஆரம்பிச்சு யுத்த பூமியை வர்ணிக்கிற முதல் ஸ்லோகத்துக்கு இவ்வளவு கண்ணீர் விடுறியேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சுவாமி. ஆனால் ஒன்று தெரியறது கண்ணுக்கு எதிர்க்க, டர் அப்படின்னு டர்ன்னு கிருஷ்ணன் அந்த தேரை ஓட்டின்னு வர்றது தெரியறது கண்ணுக்கு எதிர்க்க. மக்ஷே அப்படின்னு கண்ணால் உருட்டி வீழ்ச்சி துரியோதனன், அதோ துச்சாசனன், இதோ இருக்காம்பார், அங்கே இருக்கான் அவன் வந்து துரோணன், இவன் பீஷ்மன் அப்படின்னு எல்லாரும் உருட்டி வீழ்ச்சி பார்க்கிற பார்வை தெரியறது சுவாமி. அந்த கண்ணபிரான் இவ்வளோ பெரிய பாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்க்காகி அப்படி பாண்டவாளுக்கு ஜெயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு பக்த பட்சபாதியாக இருக்கிற அழகும், இவா பக்தி பண்ணதும் அவன் பக்திக்கு சுலபனா கிடைக்கிற அழகும், தேரோட்டியா வந்துட்டானே, இந்த தேரோட்டியா வந்துட்டானே, இவ்வளவு சௌலபியமா அப்படின்னு நினச்சா எனக்கு கண்ணீர் வருது சுவாமி. அடுத்த ஸ்லோகம் கூட போக முடியலை அப்படின்னு உடனே எழுந்தார் சைத்தன்ய மகாபிரபு, சேர்த்து அவனை கட்டிண்டார். என் அப்பனே, நீதாண்டா பகவத்கீதை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீதான் உத்தமமான அதிகாரி அப்படின்னு சொல்லி கட்டிண்டார். அவன் ஆலிங்கனம் பண்ணி இவர் அழ அவர் அழ. அப்படி ஒரு சமாகமம், பக்த சமாகமம் இந்த ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் 4 மாதம் அவர் வாழ்ந்ததான இடம் சாதுர் மாசத்தில், இன்றைக்கி அந்த தெற்கு கோபுர வாசலுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இருந்ததான இடம் அப்படின்னு அங்கே ஒரு போர்டும் போட்டிருக்கான். அப்படி அது மட்டும் இல்லை, சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் என்ன சொல்லியிருக்கடானா, சைத்தன்ய மகாபிரபு எல்லா திவ்ய தேசங்களும் யாத்திரையாக பண்ணி வச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லை, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு தமிழ் தேசம் தான் பேர். பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுறான், தமிழ் தேசம் தான் இதை சொல்லணும், தமிழ் அகமும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது. தமிழ் தேசத்தினுடைய எல்லை திருத்தணி. அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேவே இனிமே நம்ம போகிறதான தமிழ் தேசத்துக்கு போச்சே தமிழை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தமிழ் மொழியை தெரிஞ்சுட்டார். தமிழ் மொழியை தெரிஞ்சின்ற உடனே தமிழ் மொழியில் கிருஷ்ண பக்திக்கு உத்தீபனமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை பூர்ணமாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்ரீரங்கத்தில் 4 மாதம் தங்கி 4000 திவ்ய பிரபந்தத்தை தெரிஞ்சுண்டு நடமாடும் நம்மாழ்வாராக இவர் உட்காண்டிருக்கிற சைத்தன்யரான நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரில் ஓடி போய் சேவித்து நம்மாழ்வார் தாசனாக கடந்தார். இந்த சரித்திரங்கள்லாம் சைத்தன்ய சரிதாமிரதத்திலே இருக்குது. ஏண்டானா இவர் நடமாடுற நம்மாழ்வார், அவர் உட்காண்டிருக்கிற சைத்தன்யர். ஏன்னா இவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வாருக்கு, இவர் கிருஷ்ண சைத்தன்ய தத்துவம். கிருஷ்ண திருஷ்ணைனா கிருஷ்ணன்கிட்ட ஏற்பட்ட தாகமே ஒரு சொரூபம் நம்மாழ்வார். கிருஷ்ணனை தவிர வேற சிந்தனையே தெரியாத இருந்தது அப்படிங்கிறது கிருஷ்ண சைத்தன்யர். அப்படிங்கச்சே இப்படிப்பட்ட 2 சாகரமும் ஒன்றா சேர்ந்தது ஆழ்வார் திருநகரில் அப்படின்லாம் சரித்திரங்கள் இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான சுவாமி சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் எல்லா சம்பிரதாயத்துக்குமே ஆதாரம் சங்கரருக்கு அப்புறமா வந்ததான ராமானுஜர் தான். ராமானுஜர் இல்லைன்னா பக்தி சம்பிரதாயமே கிடையாது. அதுக்கு அடியில் வித்து போட்டவர் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் இங்கே வந்து அவதாரம் பண்ணுவா அப்படின்னு பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் சொல்லிட்டு போகிறார். கொச்சின் மகாராஜ திரவிடேஷு பூரிசா தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி ஏ பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரா பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசயாக கிருதாதிஷு பிரஜாராஜன் கலாபிச்சந்தி சமம். கிருதயுகத்தில் தோண்டி நம்ம ஆத்மாக்கள்லாம் கலியுகத்தில் வந்து அவதாரம் பண்ண போகிறா. எங்கே அவதாரம் பண்ணுவானா? தமிழ்நாடு. அவர் சொல்கிறது சுகபிரம்மம் பாகவதன் சொல்கிற இடம் எங்கன்னா அது எங்கேயோ சுகத்தால்னு ஹரித்வாரம் போகிற வழியில் இருக்குது டெல்லியிலேருந்து. அங்கே உட்காந்துக்கிற சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு பாகவத புராணம் சொல்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் எந்த தேசம் ஓடுறதுனா தாமிரபர்ணி நதி எத்திர, எங்கே இருக்குது கங்கா தீரம், எங்கே இருக்குது தாமிரபர்ணி நதி, அங்கே தான் நாராயண பராயணர்களான பரமைகாந்திகளான வைஷ்ணவர்கள் அவதாரம் பண்ண போறா அப்படின்னுச்சு. தாமிரபரணி நதி தீரத்தில் தான் மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தோன்றினார். அடுத்தது கிருதமாலா அப்படிங்கிறது வைகை நதியினுடையதான கிளை அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட ஓடிது. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கரையில் அப்படின்னது பெரியாழ்வார் ஆண்டாளையும், அப்புறம் காவேரீச்ச மகா புண்ணியா, எல்லா நதிகளை காட்டிலும் கங்கையிர் புனிதமாய காவிரி. இந்த காவேரி நதி தீரத்தில் தான் அவதாரம் பண்ணார் திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் போன்றவெல்லாம். அப்புறமா பயஸ்வினின்னா பாலாறு சென்னை வட்டாரத்தில் செங்கல்பட்டுக்கிட்ட ஓடுது. அந்த தீரத்தில் தான் முதலாழ்வார்களாகிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசி ஆழ்வார் போன்றவெல்லாம். அப்புறம் கடைசியில் இங்கே சொல்கிறார் பிரதீச்சீச்ச மகாநதி. பிரதீச்சின்றது இப்போ கேரளாவில் ஓடக்கூடியதான நதி, ஆலப்புழா போன்ற பாரதப்புழான்னு சொல்கிறா. அந்த தீரத்தில் தான் திருவஞ்சிக்களத்தில் சுவாமி குலசேகர ஆழ்வார். அப்போது திரவிடேஷுச்ச பூரிசகா, திராவிட தேசம்னு குறிப்பிட்டு சொல்லி இந்த நதிகள் பேரை சொல்லி ஆழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ண போகிறா. அதை மாதிரி வேற வேற
ஸ்டேட் மாநிலங்களையும் அவதாரம் பண்ண போறா கொச்சின் மகாராஜ. மற்ற தாசர்கள் எல்லாம் அத்தனை பேரையும் சொல்றார். அதில் வல்லபாச்சாரியார், நிம்பார்க்காச்சாரியார், ஞானதேவர் அல்லது துக்காராம் போன்றவாளியோ, மீராபாய் போன்றவாளியோ, அவர் ராமானந்தர், அவர் சங்கரதேவர், சுவாமி நாராயணன், இப்படின்னு பல 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 மகாத்மாக்கள், சூரதாஸ், கபீர்தாஸ் போன்ற மகாத்மாக்கள், ராமதாஸ், இத்தனை பேருக்கு இத்தனை பேரையும் சேர்த்து கொச்சித் சொல்லி முடிச்சுட்டார். அதே மாதிரி உற்பன்னா திராவிடேச்சாகம் விருத்தியும் கர்நாடகே கதா அப்படின்னு பக்தி தேவி சொல்றது பாத்ம புராணத்தில் வர விஷயம். அப்படி தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் என்ன சொன்னாலோ இங்கே சக்ஷுஷா பிராயுஷா விரதம் அப்படின்னு சொல்லச்சவே கண்லேருந்து மழை கொட்டுற மாதிரி கண்ணீர் வருதுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றது இங்கே மழை பெய்தால் ஒக்கும் கண்ணநீர் கொண்டுன்னு முன்னாடி ஆழ்வார் பாடினதுதான். அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி சம்பிரதாயம், எல்லாத்துக்கும் அடிப்படை திராவிட தேசத்தை தோன்றின ஆழ்வார்களும் சுவாமி ராமானுஜரும் பக்திக்கு வித்து போட்டு பிரகாசப்படுத்த அதிலேருந்து இன்னும் மேலும் மேலே பிரகாசிக்கிறது. அதில் ஸ்ரீ சுவாமி சைத்தன்ய மகாபிரபு அவர் பரம வைஷ்ணவர் மட்டும் இல்லை, கிருஷ்ணனை காட்டிலும் கிருஷ்ணாத் பரதரம் நாஸ்தி அப்படின்னு இருந்தவராக இருக்கிறதுனால அப்போது சைத்தன்ய சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகாக பகவத்கீதையை வச்சுட்டே சகல விஷயங்களையும் நிர்ணயம் பண்ணார் நம்ம முகுந்த மாதவதாஸ். ஆச்சரியமாக அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அங்கங்கேருந்து நமக்கு லௌகீக உதாரணத்தையும் கொடுத்து நாஸ்திகத்தையும் கண்டித்து கடவுள் ஒருத்தர் உண்டு, கடவுள் இல்லை என்பவன் யாரையா, இதற்கு மறுமொழி சொல்லையான்னு ஸ்ரீ அண்ணா தமிழில் ஒரு பாட்டு பாடினார். இல்லை என்பது யாரையானார். இல்லைங்கிற கடவுளை நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அவனால் அப்படின்னு கர்ஜனை பண்ணுறா ஸ்ரீ அண்ணா. ஏண்டானா இந்த மழை பொழியிறது யாரால? ஒருத்தன் இல்லாத மழை பொழிஞ்சிருமாண்ணா? இல்லை மாட்டுக்கு பால் சுரக்குதே யாரால? குழந்தைகிட்ட பாசம் வருதே அம்மாவுக்கு அது யாரால அப்படின்னு கேள்வி. நீ போட்டால் தானியம் போட்டால் விளையிறதேப்பா அது யாரால? நீ போடுறதுனால விளைஞ்சிடணுமான்னா பாலைவனத்தில் போய் போட. அப்போ இந்த யாராலன்னு கேள்வி கேட்டு நாஸ்திகத்தை கண்டிச்சிருக்கார். முதல்ல நாஸ்திகம் பக்கம் இப்போ போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே குழுமி இருக்கிறவா எல்லாரும் ஆஸ்திகா. ஆனாலும் தெரிஞ்சுக்கணும், நாஸ்திகனை கண்டிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆஸ்திகனும் முதல்ல களை எடுக்கிறது மாதிரி இடங்கொள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போலன்னு களை எடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாஸ்திகத்துக்கு சரியான வாதம் பிரதிவாதம் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா என்னென்ன ஆஸ்திகனானதுக்கு அப்புறமா பலவேறு தெய்வங்கள், பலவேறு துறைகள், பலவேறு விதமான மார்க்கங்கள்னு இருந்தாலும் அதில் முதல்ல பிரம்மம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேதம் பிரம்மம்னு சொல்றது அந்த பிரம்மம் யார்னா அதுதான் அவர் சொன்னார். யதோ வாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. அதுதான் பிரம்மம். படைத்து காத்து அடிக்கிறது ஒரே பரம்பொருள். அது யாருடானா கிருஷ்ணன் தான். தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ எத்திர சர்கோ மிருஷா அப்படின்னு சகல தெய்வங்களையும் தன்னுடைய வசத்தில் வச்சுண்டு அந்த கண்ணபிரான் தான் உலகத்தெல்லாம் ஜகத்தை நடத்தின்னு போகிறான். படைத்து காத்தடிக்கிறான். உலகம் யாவையும் தாம் உள்ள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு கம்பன் முதல் பாசுரத்திலே சொல்லிவிட்டான் இறைவணக்கத்திலே. அப்போ உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற முழு முதற் கடவுள் ராமன்தான் அப்படின்னு அங்கே காட்டுறார் கம்பனும். அப்பேற்பட்ட விஷயத்தை ரொம்ப அழகாக ஆணித்தரமாக நம்ம இஸ்கானில் இருக்கக்கூடியதான டிவோட்டியாக இருக்கிறார். அதோடு இல்லாத வந்து திருவான்மையூரில் இஸ்கானில் இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டா தானே எத்தனைக்கும் சமாதானம் சொல்ல முடியும். அத்தனையும் தெரிஞ்சு வச்சு ரொம்ப அழகாக பேசினார். அதனால் அவருடையதான மேதா விலாசம் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாரும் அனுபவிச்சா அதுதான் நமக்கு வேண்டிய விஷயம் அப்படின்னு சகல சம்பிரதாயத்திலையும் சகல சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்ட வேத்தியன் நம்ம ரங்கநாதர் தான் அப்படிங்கிறதுக்கு தானே இந்த மாநாடே. அது அத்தனையும் ஒவ்வொருத்தரும் பேசின்னு வர அழகில் அவர் சைத்தன்ய சம்பிரதாயத்தை சொன்னார். அவருக்கு மேலே மரியாதை பண்ணலாம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிசம்விசந்தி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.